இந்த பரன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. புத்தகம் படிக்கணுங்கிறதுக்கு வேண்டிய இது அமைச்சுக்கிட்டேன். வரும்பொழுது நீங்க பாத்தீங்க, நிலக்கடலை போட்டிருக்கிறோம், ஆமணக்கு போட்டிருக்கிறோம், அவரை போட்டிருக்கிறோம், துவரை போட்டிருக்கிறோம், பச்சை பயிறு போட்டிருக்கிறோம். இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா எனக்காக மட்டும் போடலை. நான் தயாராகிட்ட முதல்ல அதில் கொஞ்சம் மயிலுக்கு போகு, அதில் கொஞ்சம் வந்து பன்றிகளுக்கு போகு, மான்களுக்கு போகு, இது எல்லாம் போக எங்களுக்கு வந்து சரி. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஃபுல்லாக வந்துட்டு அப்போல்லாம் சாணி போட்டு முழுகுவாங்களோ அந்த மாதிரி முழுகி வச்சிருக்காங்க. ஒரு சமதளமான ஒரு பரப்பு. இது எப்படி அவங்க வந்து செஞ்சாங்களே தெரியல. கேட்டேன், இது எல்லாமே இந்த வீடு கட்டினதுல இருந்து இந்த இடத்துல இருந்து இது இவங்களாவே வந்து சொந்த முயற்சியில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே கட்டின அந்த கல் கொண்டு வந்து இங்கே என்ன இருக்கோ அதை வச்சு தான் இந்த வீட்டை வந்துட்டு கட்டிருக்கதா அவங்க சொன்னாங்க. உள்ள போகலாமா? இது எல்லாமே காட்டில் இருக்கிற கல் மண்ணுகளாக இருக்குது. நாம் இந்த இடம் வாங்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு பரப்பளவு கிடையாது, எல்லாம் மேடும் குழியுமா இருந்தது. அப்போ அந்த இடத்த சீர்படுத்துகிறோம், அதில் இருக்கிற தேவையற்ற கற்களை வீடுகளாயிருச்சு. நம்ம நிறைய வீடு போயிருக்கோம், நாங்கள் நிறைய இடங்கள்ல போய் சுற்றி பார்த்துருக்கோம். ஒரு நிம்மதின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. இங்கே வந்து லைட் இல்லை, ஃபேன் இல்லை, எதுவுமே இல்லை. பட் வந்ததுலேருந்து வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இன்னமும் வந்து பிரமிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே கல் மணலாக மேடு பள்ளவமாக இருந்தது. இவங்க எப்படி இதை ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இது வந்து டெய்லியுமே சாணி வச்சு முழுது. சாணி வந்து வாரத்துக்கு ஒரு முறை போட்டு இது பண்ணுவோம். இது இருக்கிற மண்ணை எடுத்து அப்படியே மட்டப்படுத்தி நாங்கள் வந்து கீழே வந்து சிமெண்ட் ஃப்ளோரிங்லாம் அதுவும் கிடையாது. சிமெண்ட் ஃப்ளோரிங் மண்ணு முழுக்க மண்ணு தான். அது மாதிரி இந்த சுவர் எழுப்புனதெல்லாம் எல்லாமே மண்ணு தான். குயவுல வந்து நம்ம தானியங்கள் எல்லாம் சேமிச்சு வைக்கிறதுக்கு நிலக்கடலை எடுத்து நாங்கள் விதைச்சிட்டோம். விதையை எடுத்து இது ஒவ்வொரு அடுக்கு நாங்கள் வந்து அதைய ஒரு இதை வச்சுட்டு இங்கே சாணி போட்டு மொழிவிடுவோம். அப்போ உள்ளே போட்டுக்கலாம். அப்போ இது வந்து நீண்ட காலமாக அந்த விதை வந்து சேமிப்பு வச்சுக்க முடியும். விதை சேமிப்புக்காக மட்டுமே பயன்படுத்துறீங்க இதை? விதை சேமிப்புக்காக. ஓகே. அந்த பருவத்துக்கு அதை எடுத்து நீங்கள் வந்து விளைவிப்போம். அப்புறம் வந்து நெசவு நமக்கு உடை நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ நம்மளால என்ன முடியுது அதுக்காக எல்லாத்தையுமே நாங்கள் நெசவு பண்ணுறதில்ல. நம்மளால முடியறது துண்டு நாங்கள் நெய்கிறோம், கைத்தறி நெசவு பண்ணுறோம். இது வந்து ஒரு காட்டு பகுதி அப்படிங்கிறப்ப இங்கே என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு சிக்கல்கள்னு பார்த்தா முதல் சிக்கலே பார்த்துட்டிங்கன்னா, இந்த சொந்தங்கள் வர்றவங்க போகிறவங்கள வந்து ஐயோ ஏன் இப்படி இருக்கு, ஏன்னா அவங்க வாழ்க்கையோட பயத்திலிருந்து இந்த வாழ்க்கையை பார்க்குறாங்க. இல்லை எங்களுக்குமே அப்போ அது தொடர்ந்து சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு சிக்கலாகவே இருக்குது. உண்மையாலுமே நாங்கள் உண்மையாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சிக்கலை வந்து நான் தான் சொன்னாங்களே வரும்பொழுது சொன்னேன், இங்கே என்னென்ன சிக்கல் இருக்குது அதை வந்து நாங்கள் வந்து ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டோம். அதுதான் உங்களுக்கு சொல்யூஷன் சொன்னேன். ப்ராப்ளம் தான் எங்களுக்கு சொல்யூஷனாக இருந்தது. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நாங்கள் நிறைவாக இருக்கிறோம். இரவாகவே இருக்கட்டுமே, பகலாகவே இருக்கணும், அதானே இயற்கை. அப்போ அந்த ஒழுங்கு இல்லாததுனால தான் நம்ம 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் முடிக்கிறோம், காலையில் 10 மணிக்கு எந்திரிக்கிறோம். அப்போ இரவில் தூங்க சொல்லுது இயற்கை, அப்போ நம்ம லைட்டு போட்டு வேலை பண்ணுறோம். பகலில் நம்ம வேலை பார்க்க சொல்லுது, அப்போ ஸ்க்ரீனு க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குறோம். அப்போ இது என்னென்னா முதல் கேள்வி உங்களோட இதுன்னா இங்கே என்ன பாதகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது புறக்கருத்துக்கள் தான் எங்களை முதல் பாதகமாக இருக்குது.